வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சட்டமன்ற தேர்தல் ஜாசேகா சார்பில் 8 ஆற்றல் வாய்ந்த பெண் வேட்பாளர்கள் களம். தியோனி சிங் கூறுகிறார். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பெண் வேட்பாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஜாசேகா உரிய முன்னுரிமை வழங்கியுள்ளதாக அதன் மாநில தலைவரும் தொடர்புத்துறை துணை அமைச்சருமான தியோனி சிங் தெரிவித்துள்ளார். பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் கீழ் ஜாசேகா போட்டியிடும் 17 தொகுதிகளில் 8 ஆற்றல் வாய்ந்த பெண் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருப்பது ஒரு முக்கிய மைல்கல் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இம்முறை அனுபவமிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோடு புதிய முகங்களையும் ஜாசேகா களம் இறக்கியுள்ளது. வேட்பாளர்களின் சராசரி வயது 40 உள்ளதால் இது இளமை துடிப்புள்ள மிக சிறந்த தேர்வாக அமைந்துள்ளது. உள்ளூர் மக்களுக்கு நன்கு அறிமுகமான இன மத வேறுபாடின்றி அர்ப்பணிப்புடன் சேவையாற்றக்கூடிய தகுதியான வேட்பாளர்களே தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்று தியோனி சிங் விவரித்தார். Saya percaya pengundi-pengundi Johor, saya harap mereka akan teruslah bagi sokongan kepada DAP. Pertama, kerana kami ada satu track record. Dari barisan calon kami, kita nampak dia ada women representation, perwakilan wanita yang sangat tinggi. 8 daripada 17 orang calon adalah golongan wanita. Ini tunjuk bahawa DAP memang sangat-sangat komited untuk memperkasa wanita. Dan kedua, barisan kami juga sangat-sangat muda. Average age hanyalah 40 tahun. Dan ketiga adalah track record yang ditunjukkan bukan sahaja olehlah adun yang mantan, tetapi jugalah saja secara prestasi kita ke kerajaan pusat ke ataupun di negeri ke, memang kami wakil rakyat DAP selalulah dikenali sebagai orang yang boleh buat kerja, berkhidmat untuk masyarakat, yang bolehlah deliver. Tak kira bangsa, tak kira kaum. Jadi oleh sebab itu saya memang harap bahawa pengundi-pengundi Johor akan teruslah bagi sokongan kepada DAP dan மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரே திசையில் பயணித்து ஜோஹர் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த மக்கள் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்றும் தியோனி சிங் வலியுறுத்தினார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான கோட்டா நிர்வாகம் முழுமையாக மனிதவள அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இனி விண்ணப்பங்கள் அனைத்தும் டிஜிட்டல் முறை மூலமாக மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்றும் இடைத்தரகர்களின் தலையீட்டையோ அல்லது பரிந்துரைகளையோ தவிர்க்கும் பொருட்டு இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதலாளிகள் இனி தங்களின் கோட்டா விண்ணப்பங்களை FWCMS அமைப்பில் உள்ள கோட்டா பிரிவு மூலமாக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். இதில் எந்தவொரு சிறப்பு அனுமதியும் கிடையாது என்றும் அமைச்சரையோ அல்லது அதிகாரிகளையோ நேரில் சந்தித்து ஒப்புதல் பெறும் வழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இனி அனைத்தும் கணினி மூலமாகவே நடக்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் 2030 ஆண்டிற்குள் வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கையை 10% குறைக்க அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. எனவே முதலாளிகள் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு விண்ணப்பிக்கும் முன்பாக உள்ளூர் மக்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அமைச்சர் ரமணன் வலியுறுத்தினார். வேலை வாய்ப்பு சட்டம் 1955 பிரிவு 60K மற்றும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் போர்ட்டல் மூலம் உள்ளூர்வாசிகளை வேலைக்கு அமர்த்த முயன்றும் ஆட்கள் கிடைக்காத பட்சத்தில் மட்டுமே இந்த டிஜிட்டல் அமைப்பை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கைதிகள் எவரையும் விடுவிக்கும் நிகழ்ச்சி நிரலை ஜோஹர் மாநில தேர்தல் மேடைகளில் பயன்படுத்தக்கூடாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விடுத்த எச்சரிக்கையை பாஸ் தகவல் பிரிவு தலைவர் அமர் ஃபட்லி ஷாரி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2018 ஆண்டு நடந்த 14வது பொது தேர்தலின் போது அன்வாரை விடுவிப்பதையே பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி தங்களின் முக்கிய தேர்தல் பிரச்சார உத்தியாக பயன்படுத்தியது என்று பாசிர் மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கை விடுவிப்பதற்காகவே ஜோஹர் மாநில தேர்தல் முன்கூட்டியே நடத்தப்படுவதாக அன்வார் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமர் ஃபட்லி தமது முகநூல் பக்கத்தில் இக்கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். ஜோஹர் மாநில தேர்தல் மத்திய அரசை மாற்றப் போவதில்லை என்ற சூழலில் பிரதமர் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் 2018 அன்வாரை விடுவிக்கும் விவகாரம் மகாதேர் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதையும் நினைவூட்டியுள்ளார். இருப்பினும் நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசாங்கங்களின் நல்லுறவை தொடரவும் பக்கத்தான் ஹரப்பான் இத்தேர்தலை எதிர்கொள்வதாக அன்வார் முன்னதாக குறிப்பிட்டிருந்தார்.
ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் செனாய் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் வோங் போர்யாங் இப்பகுதி இந்திய சமூகத்தின் கல்வி, கலாச்சாரம் மற்றும் மேம்பாட்டிற்கு ஆற்றியுள்ள சேவைகள் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. அண்மையில் ஜெய் ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் கோயிலின் 20ஆம் ஆண்டு கொண்டாட்ட விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் இந்திய சமூகத்துடனான தனது நீண்டகால பிணைப்பை நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக மடானி அரசாங்கத்தின் கல்வி அமைச்சர் டாக்டர் ஃபடேனா சிடேக் அவர்களின் கூலாய் வருகையின் மூலம் கூலாய் பசார் தோட்ட தமிழ் பள்ளியின் புதிய கூடுதல் கட்டடப் பணிகளுக்காக 42 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த மாதம் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டுள்ளன என்று வோங் போர்யாங் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். Saya juga ada membantu memberi sumbangan-sumbangan khasnya kepada HKT Ladang Gulai Besar pada tahun 2025 sebanyak RM20,000 saya telah menyumbang kepada sekolah tersebut untuk menaik taraf LED street di sekolah tersebut dan juga sepanjang 4 tahun ini banyak saya menghadiri program di atas jemputan kuih-kuih di kaum masyarakat India dan sentiasa saya menyumbangkan sumbangan program sebanyak RM15,000. Sumbangan saya telah sumbangkan kepada kuih-kuih di semua kawasan. கல்வி உரிமைக்கான இந்த மாபெரும் முயற்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் கடந்த ஆண்டு வோங் போர்யாங் தனது சொந்த ஒதுக்கீட்டு நிதியிலிருந்து 20,000 ரிங்கெட்டை தமிழ் பள்ளியின் பல்நோக்கு மண்டபத்திற்கு LED ஸ்கிரீன் அமைக்க வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி கடந்த 4 ஆண்டுகளில் செனாய் தொகுதிக்கு உட்பட்ட இந்து ஆலயங்கள் மற்றும் அரசு சாரா இந்திய இயக்கங்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காகவும் ஆலயங்களின் வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் 15,000 ரிங்கெட்டுக்கும் மேல் நிதி ஒதுக்கீடுகளை வழங்கி சீரிய தொண்டாற்றியுள்ளார். அனைத்து இன மக்களின் கல்வி மற்றும் வழிபாட்டு உரிமைகளை தொடர்ந்து பாதுகாத்திட தனக்கு மீண்டும் ஒருமுறை மக்கள் ஆணை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ரான் 95 பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான மாதாந்திர மானிய கோட்டா முறையை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று ஜோஹர் மந்திரி பசார் ஆன் அஃபீஸ் காசி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளாக எரிபொருள் விலையும் வாழ்க்கை செலவின உயர்வும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு வழங்கப்படும் 200 லிட்டர் பெட்ரோல் மானியம் போதுமானதாக இல்லை என்றும் வணிகங்களுக்கான டீசல் கட்டுப்பாட்டால் பொருட்களின் விலை உயர்ந்து பொதுமக்கள் இரட்டிப்பு பாதிப்பை சந்திக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். தற்போது கச்சா எண்ணெய் விலை நிலை பெற்றுள்ளதால் இந்த கட்டுப்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் உலகளாவிய பெட்ரோலிய சந்தை இன்னும் முழுமையாக நிலை பெறவில்லை என்று நிதி அமைச்சகம் கடந்த வாரம் மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பேரா மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற 75 ஆண்டுகள் பழமையான உலுக்கிந்தா தஞ்சோங் ரம்புத்தான் குருவிமலை அருள்மிகு ஸ்ரீ கணேசர் ஆலயத்தின் 3வது மகா கும்பாபிஷேகம் இன்று திரளான பக்தர்கள் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. சுமார் 3 லட்சம் ரிங்கிட் செலவில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலய விழாவில் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசன், சட்டமன்ற உறுப்பினர் முகமது அரபாட் மற்றும் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதி சிறப்பு அதிகாரி டத்தோ ஆர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். விழாவிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டத்தோ சிவனேசன், பேரா மாநிலத்தில் அரசு நிலங்களில் உள்ள எந்தவொரு ஆலயமும் உடைக்கப்படாது என்றும் அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டால் மாற்று இடங்கள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். எனினும் ஏற்கனவே மாற்று நிலம் வழங்கப்பட்டும் சிலர் செல்ல மறுப்பதாகவும் இதனால் ஆலயம் உடைக்கப்பட்டால் அதற்கு தாம் பொறுப்பேற்க முடியாது என்றும் நினைவுறுத்தினார். இந்த கணேசர் ஆலயம் இவங்க 1950 அரசாங்க நிலத்தில் கட்டப்பட்ட ஆலயம். 1963 முறையாக விண்ணப்பம் பண்ணி அவர்களுக்கு அந்த நிலம் மட்டும் வழங்கப்படலை. அந்த நிலத்தை இந்த ஆலயம் பொறுப்புள்ள இந்த நிர்வாகம் அதை கெசட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆலயமாக நிலமும் வழங்கப்பட்டிருக்கு. அதை முறையாக அரசாங்க ஏட்டில் கெசட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆலயங்கள் என்ன செய்கிறாங்கன்னா விண்ணப்பம் பண்ணுறாங்க, அரசாங்கம் அதை உங்களுக்கு நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டோன்னு கடிதம் கொடுக்குறாங்க, அதோடு இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க. அது அரசாங்க ஏட்டில் கெசட் இப்போ ஒர்த்தான்னு சொல்லுவோம், அதை செய்யறதில்ல. அதுவும் ஆபத்து தான். அப்போ அவர்கள் செய்யணும். யாருக்கு பிரச்சனைகள் இருக்கோ இந்து சங்கத்தை போய் பார்க்கலாம், அல்லது என்னுடைய அலுவலகத்துக்கும் வரலாம். நிச்சயமாக நாங்கள் இருக்கும் வரை அந்த பதவியில் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவோம். மேலும் எதிர்கால சட்ட சிக்கல்களை தவிர்க்க ஆலயங்களை முறைப்படி அரசாங்க பதிவேட்டில் பதிய வேண்டும் என வலியுறுத்திய அவர் குருவிமலை ஆலயம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார்.
அத்துடன் உலுகிந்தா 7 கன்னிகள் காளியம்மன் ஆலய நில விவகாரத்திற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இவ்விழாவில் ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட நிதியுதவிகள் குறித்து பேசிய ஆலய தலைவர் க. தர்மலிங்கம், டத்தோ சிவனேசன் அரசு மானியமாக 40,000 ரிங்கெட்டும், பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 30,000 ரிங்கெட்டும், சட்டமன்ற உறுப்பினர் முகமது அரபாட் 10,000 ரிங்கெட்டும், பொதுநல தொண்டர் டத்தோ ஸ்ரீ க. இருதயநாதன் 50,000 ரிங்கெட்டும் வழங்கியுள்ளதாக தெரிவித்து நன்றி கூறினார். ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 5 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் புத்ரிவாங்சா சட்டமன்ற தொகுதியில் PKR சார்பில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் டாக்டர் மஸ்லி மாலிக் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த ஒரு வார கால பிரச்சாரத்தில் தொகுதி மக்களின் ஆதரவு மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அங்குள்ள ஆலய நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு சுப காரியங்களில் தாம் கலந்து கொண்டபோது இந்திய சமூகத்தினரின் ஆதரவும் எழுச்சியும் தமக்கு அமோகமாக பெருகி வருவதாக மஸ்லி மாலிக் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். அதேவேளையில் அத்தொகுதி இளைஞர்களின் பேராதரவும் தம்மை பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இளைஞர்களிடம் தாம் முக்கியமாக 3 விஷயங்களை வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் அதில் முதன்மையாக கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். இளைஞர்கள் தங்களின் முறையான படிப்பு முடிந்த பின்னரும் தொடர்ந்து படித்து தனிப்பட்ட திறன்களையும் ஆங்கில அறிவையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அப்போதுதான் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகளை பெற முடியும் என்றும் விவரித்தார். Saya pesan yang pertama, mereka kena sentiasa belajar. Jangan berhenti belajar. Kalau dah habis sekolah pun kena terus upgrade diri, belajar bahasa baru, belajar kemahiran. Yang mana saya kata kalau mereka boleh ada bahasa lebih, terutama bahasa Inggeris, mereka ada kemahiran, communication skill, mereka boleh dapat kerja bagus dan gaji bagus. தமக்கு வாக்களித்து புத்ரிவாங்சா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வதன் மூலம் அத்தொகுதியில் அறிவுச் செறிந்த கல்வி கற்ற ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி காட்டுவதாக மஸ்லி மாலிக் தொகுதி மக்களுக்கு உறுதியளித்தார். ஸ்லங்கூர் கோலலங்கட் பகுதியில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தை தொடர்ந்து அங்குள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்களுக்கு உளவியல் ரீதியான ஆதரவை வழங்குவதற்காக ஆலோசகர்கள் குழு உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் முதுகு மற்றும் தோள்பட்டை பகுதிகளில் பலத்த காயமடைந்த 15 வயது மாணவி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது நிலைமை சீராக உள்ளதாகவும் ஸ்லங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷசாலி கஹார் தெரிவித்துள்ளார். பள்ளியின் தொழுகை அறைக்கு அருகில் வைத்து ஆசிரியர்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட 15 வயதுடைய அதே பள்ளி மாணவியான சந்தேக நபர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்திலிருந்து கத்தி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காயமடைந்த மாணவிக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்குவதே தற்போதைய முக்கிய நோக்கம் என ஸ்லாங்கூர் மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் யாரும் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். மக்காவில் 2.09 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 3 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளை கடத்தியதாக கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட 24 வயது சரவா இளைஞருக்கு ஏற்கனவே மலேசியாவிலும் போதைப்பொருள் குற்ற பின்னணி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த இளைஞர் மக்காவ் அனைத்துலக விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய போது தூனா பேஸ்ட் டின்னிற்குள் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அங்குள்ள போலீசார் கண்டுபிடித்தனர். வெறும் 3000 ரிங்கெட் பணத்திற்கு ஆசைப்பட்டு மலேசிய கடத்தல் கும்பலால் போதைப்பொருள் கடத்தல்காரராக இந்த இளைஞர் பயன்படுத்தப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய குற்றவாளிகளை கண்டறிய மக்காவ் போலீசாருடன் இணைந்து புக்கிட்டமன் போலீஸ் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.